பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த கிராஆத் பல வேறு தரப்பட்ட பல முறைப்பட்ட இந்த ஓதல் முறைகள் அப்படி என்பது ஒரு பெரும் துறையாக என்ன செய்கிறது, அதாவது ஆக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. ஒரு காலத்தில் இது வழக்கொழிந்து போயிருந்தது. காரணம், அரசு தரப்பில் தான் இதில் முடிவுகள் இருக்கும். எப்போ அரசாங்கத்தில் கையில் தான் இதில் முடிவுகள் பெரும்பாலும் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் வழக்கு ஒழிந்து போயிருந்துச்சு. அது என்ன அப்படி என்றால், இப்போ ஒரு அரசாங்கம் தீர்மானிச்சிட்டுன்னு சொன்னால் இந்த முறையில் மட்டும்தான் என்ன செய்யணும், இங்கே ஓத வேண்டும். மற்ற முறைகளை பொறுத்த வரைக்கும் பகிரங்கமாக பள்ளி வாயில்கள் அங்கே இங்கே என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. மதரசாக்கள் அங்கே இங்கே நீங்கள் என்ன செய்யலாம், வைத்துக்கொள்ளாமல் ஒரு சட்டமாக போட்டால் அந்த ஒரு கிராத்து தான் என்ன செய்யும், வளரும். அந்த எந்த ஒரு முறை இருக்குதோ அந்த முறை தான் வளரும். இப்போ உதாரணமாக இப்போ போய் நம்ம 2வது கிராத்து முறையை படிச்சுட்டு பள்ளியில் போய் தொழுவிக்கலுமா? நம்ம ஊர்களில் தொழுவிச்சா நமக்கு ஏற்கனவே என்ன இவர்கள் மாற்றி விட்டார்கள் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். இதே நம்ம போய்த்து ஓதினோம்னு வைங்களேன், அப்போ என்ன செஞ்சுருவாங்கன்ற சொன்னால் அது என்ன இப்போ ஒரு குர்ஆனை மாட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருவாங்க. இதை பற்றியான புரிதல் விளக்கம் இல்லாது விட்டார். அதனால் அந்த ஒரு கிராத் ஒரு இடத்துல பிரபல்யமாக இருப்பதற்கான காரணங்கள் பெரும்பாலும் அரசுடைய அந்த ஒரு முடிவு அல்லது அந்த சமுதாய மக்கள் ஒன்றுக்கு காலாகாலத்துக்கு ஒரு கிராத்துக்கு பழக்கப்பட்டுட்டு போனது அடுத்த கிராத்துடைய முறைகளையோ அதில் உள்ள மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ என்ன செய்யாது, அவர்களுடைய இது ஒத்துக்கொள்ளாது. சில பொழுது அறிவுடையவர்கள் அந்த சமுதாயத்தில் விளக்கம் உள்ளவங்க ஓகே இன்னும் இந்த முறையிலையும் ஓதுறது இருக்குதான், ஆனாலும் ஊரில் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. ஏண்டா இது மக்கள் தவறாக விளங்கிடுவாங்க என்ற ஒரு சிச்சுவேஷன் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையிலும் என்ன செய்யாது, இது இன்னொரு முறையை பற்றியான அந்த அறிவு எப்பொழுதுமே அந்த வழக்கொழிந்து போகக்கூடிய ஒரு தன்மை எப்பொழுதுமே இருக்கும். அது எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். ஒன்றுடைய முறைமை கூடுதலாக வழக்கத்தில் இருந்துட்டால் அடுத்த இல்லாமல் போயிடும். உதாரணமாக இபாதத்துகளையும் நம்ம பார்க்கலாம். இபாதத்துகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 ரக்காத்து பிறகு 4 ரக்காத்து பிறகு 3 ரக்காத் தொழுதுன்னு வருது. ஆனால் இப்போ நீங்கள் திடீர்னு போய்த்து தராவி தொழுவிக்கிற டைமில் 4 ரக்காத் தொழுவிச்சிட்டு அடுத்த 4 ரக்கா அடுத்த 3 தொழுவிச்சு பாருங்கள். அந்த வழக்கொழிந்து போய் விட்டதுனால அதை மக்கள் வித்தியாசமாக என்ன செய்வாங்க, அப்படி ஒன்று இல்லை என்பது போல் என்ன செய்வார்கள், அவர்கள் பார்ப்பார்கள். அது ஒரு இயல்பான ஒரு நிலை. அதே போல் வித்திரு தொழுகையில் நம்ம 2 ரக்காத்து சலாம் கொடுத்துட்டு எழும்பி 1 ரக்காத் தொழுவிக்கிறோம். இதையே நம்ம நடுவில் அத்தைஹியாத்தில் உட்காராமல் அதாவது எழும்பி நம்ம 3 ரக்காத் தொழுவிச்சா அதை வித்தியாசமாக என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. எகாமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறையில் சொல்கிறதும் இருக்குது, 2 முறையில் சொல்கிறதும் இருக்குது. ஹனஃபி பள்ளிகளில் 2 முறையில் சொல்கிற வளமைகள் என்ன செய்யுது உண்டு. இதே ஒரு முறையில் சொல்கிற இடத்துல போய் 2 முறையில் சொன்னாலோ 2 முறையில் சொல்கிற இடத்துல போய் ஒரு முறையில் சொன்னாலோ அதை என்ன செய்வாங்க, வித்தியாசமாக பார்ப்பார்கள். அப்படி செய்யணுமென்றதல்ல, ஆனால் அது வித்தியாசமாக பார்ப்பதற்கான நியாயம் அவங்க ஒன்றுக்கு பழக்கப்பட்டு ஒன்றை புரிந்து கொண்டிருப்பதனால. ஆனால் பிழை என்னண்டா, நம்ம பழக்கப்பட்டதனால பொதுமக்கள் சில பொழுதுகளில் அதை பற்றி அறிவு தொடர்பில்லாதவர்கள் அதில் இது அப்படி இல்லைன்னு மறுக்கிறதுக்கு அவங்க முற்படுவதும், படித்த மார்க்க அறிஞர்கள் அதை மறுக்க முற்படுறதுக்கு இடையில் பெரிய வித்தியாசம் என்ன செய்யுது இருக்குது. அதான் மார்க்க அறிவுடைய அடிப்படை இல்லாதனால தான் அவங்க என்ன செய்வாங்க, அதை மறுப்பார்கள். இப்போ இன்றைக்கு பல கிராத்துகள் சம்பந்தமாக பேசக்கூடியவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அறிஞர்கள் என்று நம்பப்படக்கூடியவர்கள் ஒருத்தர் பேசுகிறாரு. அதாவது இந்த கிராத்து முறைகளை பற்றி பேசுகிற சந்தர்ப்பத்தில் இது எப்படின்னு சொன்னால், நம்ம ஊருக்கு ஒவ்வொரு பேச்சு பேசுவோம் தானே, அந்த அடிப்படையில் அந்த வழக்கம் தெரியாமல் குர்ஆனை அந்தந்த பாசையில் உள்ளவங்க ஓதிக்கிறாங்க. அதை இவங்க கிராத்தை என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறோம். அப்படின்னா இதுலேருந்து விளங்குது உங்களுக்கு அந்த ஏபிசிடியே தெரியலை அப்படின்றது. அதை பேசுகிற டைமில் உள்ளவருக்கு அது பலரை திருப்திப்படுத்தலாம். ஆனால் எங்களுக்கு தெரியும் இது என்னது, பேசுகிறவர்களுக்கு அதை திருப்திப்படுத்தினாலும் அடிப்படை கூட என்னது தெரியாமல் இவங்க என்ன செய்கிறாங்க, இதை பேசுகிறார்கள் அப்படின்றது பார்த்த உடனே என்ன செஞ்சிடும், விளங்கிடும். அதுபோல் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில முஸ்ஹஃப்களை எடுத்து குர்ஆன் முஸ்ஹஃப்களை எடுத்து அதில் அதாவது இப்போது முஸ்தகீம், உதாரணமாக முஸ்தகீமுக்கு காஃபுக்கு மேலே 2 நுக்தா வரும். அதான் முஸ்தகீம் காஃப். அந்த காஃபுக்கு கீழே 2 நுக்தா வராமல் மேலுக்கு 2 நுக்தா வரும். கீழே மேலே 1 நுக்தா வந்திருந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் முஸ்தஃபீம்னு தானே ஓத வேண்டி வரும். அப்படி ஒரு கிராத்து முறையில் உள்ள குர்ஆனில் அந்த இதுக்கு மேலே 1 நுக்தா இருக்கும். சரியா பார்த்தீர்களா, குர்ஆனை மாற்றி என்ன வைத்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி இது என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அது உண்மையை சொல்ல போனால் சில மகாரிபாக்களோட அடையாளம் இருறது ஒவ்வொரு குர்ஆனுடைய முறைமைக்கும் சில குர்ஆன்களில் அடையாள முறைமை வித்தியாசப்படும், உச்சரிப்பு வித்தியாசப்படாது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 1 நுக்தா அடையாளம் உள்ள காலம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னேன்.
சரியா? அந்த மாதிரி ஒரு நுக்தாவுக்குரிய அடையாளமாக ஃபத்தா கஸ்ராவுக்கு வச்சுருந்தாங்க. அதுபோல் அடையாளங்கள்லையும் என்ன வித்தியாசங்கள் காட்டக்கூடிய ஒரு இருந்துச்சு. அப்போ இதில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில குர்ஆன்களை நீங்கள் பார்க்கலாம், இங்கே இல்லை, ஆனால் நீங்கள் அதாவது மலிக் ஃபஹதுடைய அந்த குர்ஆன் பிரிண்ட் பண்ணுறதில் பிரதிகளை உங்களுக்கு எடுக்கலாம், ஆன்லைன்லேயும் இருக்குது. அதில் வந்து இந்த முஸ்தகீமில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு நுக்தா என்ன செஞ்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க மேலுக்கு. அதை நம்மட இதில் ஓதினா முஸ்தஃபீம் தான். ஆனால் முஸ்தஃபீம் யாரும் ஓதுறதில்லை. அந்த குர்ஆனை எடுத்து படிக்கிறவங்க முஸ்தகீம்னு என்ன செய்வாங்க ஓதுவாங்க. அது அவங்களுக்குரிய அடையாளம். அது அவங்க அந்த அடையாளத்தில் அப்போ என்ன செய்யணும், ஒரு துறையில் இல்லாட்டி மன் தக்கல்லம ஃபி கைரி ஃபன்னிஹி அதாபில் அஜாயிப், தனது துறையல்லாத துறையில் யார் தலையிடுகிறாரோ அவர் அந்த துறைக்கு ஆச்சரியமான செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார் என்று ஒரு இது இருக்குது. அந்த துறையில் உள்ளவங்களாம் மிரண்டு போகிற அளவுக்கு என்னது அது பேசுவாங்க. இப்போ நமக்கு இன்ஜினியரிங் தெரியாமல் நம்ம இன்ஜினியர் பற்றி பேசணுன்னு வைங்களேன், அந்த இன்ஜினியர் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கான விஷயங்களை நான் என்ன செய்வேன், நான் பேசுவேன். அவர் தேய்ச்சி பேத்து நிற்பார். காரணம் இவருக்கு இல்லை தானே. அதனால் இப்போ மருத்துவ குறிப்பு சொல்கிற மாதிரி, இப்போ திடீர்னு ஏதாவது ஒன்று நடத்துன்னு பாருங்கள், எல்லாருமே மருத்துவ குறிப்பு சொல்கிறாங்க தானே. அந்த மருத்துவ குறிப்பை நீங்கள் டாக்டர் கேட்டாருன்னா அவர் ஆச்சரியப்படுற லெவலில் இருக்குது. நம்ம இதுவரைக்கும் மெடிசின் ஃபீல்டில் படிக்காத விஷயங்களை அவன் சொல்கிற மாதிரி தான் அவன்கிட்ட எதிரிக்கும். அது உலகத்தில் அந்த துறையல்லாதவன் பேசினா அப்படி தான் இருக்கும். ஒவ்வொருத்தர் நம்மளும் துறையில் தேர்ச்சி உள்ளவங்க அல்ல, ஆனால் அட்லீஸ்ட் அந்த துறையுடைய அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அதுக்கு எதிராக போகாமல் இருப்போம். அடுத்தது 7 கிராத்து அப்படி என்று சொன்ன உடனே நிறைய பேர் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க, இது ஒரு அம்சம். 7 கிராத் அடிப்படையில் நிறைய பேர் என்ன விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா, அல்ஹம்து 7 முறையில் ஓதலாம், லில்லா அல்ஹம்து லில்லாஹி லில்லாஹி இடத்தை 7 முறையில் ஓதலாம், ரப்பில் ஆலமீன் இடத்தை 7 முறையில் ஓதலாம், அப்படி விளங்கி வச்சுக்கிறான். சரியா? இது பிள்ளை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை 7 முறையில் ஓதலாம் அப்படின்னு சொல்லி படித்தவங்களும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க விளங்கி வச்சுக்கிறாங்க. அப்படியும் அல்ல. 7 முறையில் ஓதப்படுதல் அப்படி என்று சொல்கிறது என்ன அப்படின்றால், குர்ஆனில் 7 விதமான நடைமுறைகள் என்ன குர்ஆனில் இருக்குது. 7 விதமான முறைமைகள் குர்ஆனில் என்ன செய்து இருக்குது. அது குர்ஆனில் பறந்திருக்கும். ஒன்றுக்கு 5 முறை இருக்கும், ஒன்றுக்கு 3 முறை இருக்கும், ஒன்றுக்கு 1 முறை என்ன செய்யாது இருக்காது. இன்னொன்றுக்கு என்ன அதாவது ஆக கூடுதலாக வந்ததை வந்து என்னது அதாவது முசாயித தையார் சொல்கிறாரு. அவர் ஒரு அறிஞர், முஹர்ரர் ஃபில் குர்ஆன் என்ற புத்தகம் எழுதிக்கிறாரு. ஆக கூடுதலாக 5 முறை தான் என்ன செஞ்சிருக்குது ஒரு நம்ம பார்க்க முடியுமா இருக்குது. 5 முறை ஒரு சொல்லில் பார்க்க முடியுமா இருக்குது மேக்சிமமாக வந்ததுகள். அப்போ மற்ற அதாவது 2 முறைகள் அப்படி இருந்ததா அல்லது விடப்பட்டதா அப்படி என்று ஒரு ஆய்வு ஒன்று என்ன செய்கிறாரு அவர் செய்கிறாரு. எப்படியோ ஒரு சொல்லுக்கு 2 முறையில் ஓதுகிற முறை இருக்கும், ஒரு சொல்லுக்கு 1 முறையில் ஓதுகிற முறையும் இருக்காது. இப்போ அல்ஹம்து தான். சரியா? அதே நேரம் ஒரு சொல்லுக்கு 5 முறை வந்ததுகளும் இருக்குது. வராத சொற்களும் நிறைய என்னது உண்டு. அதிகமாக குர்ஆனில் 70% அதாவது பல முறையில் ஓதுகிற மாதிரி வரலை. ஒரு சிலவைகள் தான் ஓதுகிற மாதிரி வந்திருக்குது. அது எந்த அடிப்படையில் ஓதுகிற மாதிரி வந்திருக்கு, ஏன் ரீசன் என்பது ரெண்டாக பார்ப்போம். அப்போ 7 முறை என்றது இவர் ஒரு முறையில் ஓதுவார் ஃபுல்லாகவே டோட்டல் தலைகீழ், அவர் ஒரு முறையில் ஓதுவார் அதுவும் ஃபுல்லாக தலைகீழாக இருக்கும் அப்படின்ற அர்த்தம் அல்ல. குர்ஆனில் ஆங்காங்கே என்னது ஒவ்வொரு சொற்களில் ஒவ்வொரு இடங்களில் சில உச்சரிப்பு முறைகள், நீட்டல் முறைகள், குறைத்தல் முறைகள், சேர்த்தல் முறைகள், சில எழுத்து முறைகளில் கொஞ்சம் மாற்றங்கள் என்ன செய்யும் அது இருக்கும். அது அந்த ஓதல் வடிவ அப்படியே தான் என்ன செஞ்சது இறக்கப்பட்டது. இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. 7 முறைன்ற அர்த்தம் அல்ல. இன்னொரு பிரச்சனை என்னென்னா 7 கிராத்து முறை அப்படி என்று சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் சொன்னது தான் இப்போ 7 பேருடைய கிராத்து அல்ல 7 கிராத்து முறைன்றது, 7 நபர்களுடைய கிராத்து அல்ல. அது 7 நபர்களுடைய கிராத் என்று வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ நான் சொன்னோம் நேற்று ஹஃப்ஸுடைய கிராத் அப்படின்னு சொன்னோம். ஹஃப்ஸுடைய கிராத் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஆசிம் என்ற ஒரு இமாமுடைய ஒரு குர்ஆன் ஓதுகின்ற ஒரு இமாமுடைய 2 மாணவர்கள் ஷுஅபா ஹஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஹஃப்ஸுடைய கிராத்து முறைமே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் பதிவு செஞ்சுக்கிறோம். அவருக்கு ஒரு 2 மாணவர்களாக எந்திப்பாங்க, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க இருந்திருப்பாங்க. செலக்ட் பண்ணி அந்த முறையை போடுறதுக்காக வேண்டி அதில் 2 பேர் நல்ல முறையில் ஓதக்கூடிய 2 பேருடைய முறையை என்ன செஞ்சாங்க அதை போட்டாங்க. இப்போது இந்த ஆசிம் ஒரு முறை, நாஃபி ஒரு முறை, சரியா? அதே போல் என்ன அதாவது இந்த இப்னு ஆமிர் ஒரு முறை, அபு அம்ர் ஒரு முறை, இப்படி ஒரு 7 பேர் காரியம்னு சொல்லுங்களேன். இந்த 7 பேருடைய முறை தான் ரசூல்லாங்க 7 கிராத். அதாவது இப்போ ரசூல்லாங்கள்ட்டிருந்து இப்போ நீங்கள் ஹஃப்ஸுடைய முறைன்னா இது அப்படியே ரசூல்லாங்கள்ட்டிருந்து நேரடியாக ஹஃப்ஸுடைய ஒரு சிஸ்டம், அதே போல் நாஃபியுடைய ஒரு சிஸ்டம், இப்படி என்ன அதாவது இப்னு ஆமிருடைய ஒரு சிஸ்டம் வந்து இப்படி வரல கிராத்ன்றது. அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த குழப்பம் படித்த சில மக்களுங்க இருக்குது. என்ன காரணமாக இருக்குன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் இந்த ஹதீஸை, அதாவது இப்போ நீங்கள் 7 கிராத் முறை பற்றி ஒரு தெளிவு இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்லிக்கிட்டு போகிறேன். 7 முறைமை என்றது 7 காரிகளுடைய முறை அல்ல.
அதை நீங்கள் விளங்கிக் கொள்றதுக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொண்டா ரசூலுல்லாஹ் ஹதீஸை பாருங்கள். முதலாவது இதில் மற்ற செய்திக்கான ஆதாரம் 7 முறையில் இறக்கப்பட்டதுக்கான ஆதாரத்தை நீங்கள் படிப்பீங்க. சஹீஹுல் புகாரில் 3219 இலக்கம், அக்ரஅனி ஜிப்ரீல் அலா ஹர்ஃபின், ஜிப்ரீல் எனக்கு ஒரு முறையில் குர்ஆனை என்ன ஓதி தந்தார். நான் ஓதுறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை ஓதி கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ்ங்களுக்கு, ஓதி கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் எப்போ அதை முழுசாக ஒப்புவிப்பாங்க? ரமதானில். ஒவ்வொரு ரமதானிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புவிப்பார்கள். அப்போ ரமதான் நோன்பு வந்த புறவல்ல, இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்கிச்சோ அன்றைக்கு எப்போ ரமதானில் தான் என்ன செஞ்சது, வஹி இறங்குது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அப்போ முதலாக ரசூலுல்லாஹ்ங்களுக்கு ரமதானில் தான் வஹி இறங்குது. அந்த மாதத்திலிருந்து அந்த வருஷத்திலிருந்து முதலாவது வருஷத்தில் 23 வருட காலமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல்கிட்ட என்ன செய்வாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க, குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அப்போ ஒவ்வொரு ஃபஸ்ட்டு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி காட்டிட்டு வார சந்தர்ப்பத்தில் இது எத்தனாவது ஆண்டில் இது நடந்ததுன்னு இல்லை. முதலாம் முறையிலே ரசூல் அங்கே சொன்னாங்களா, 2வது வருஷம் சொன்னாங்களா, 3 வருஷம் சொன்னாங்களான்னு இல்லை. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மதீனாவுக்கு வந்த பின்னால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. ஏன்னா மக்காவை பொறுத்த வரைக்கும் 1-2 பேர் தான் என்ன செஞ்சிருந்தாங்க, ஆரம்பத்துக்கு இஸ்லாத்தை ஏற்றாங்க. எனவே முதலாவது வருடமே ஜிப்ரீல்கிட்ட ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. பிற்காலத்தில் மக்கள் அதிகமாக ஏன்னா அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க குறைஷிகள் தான், மக்கால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களும் அதிகமானவர்கள் குறைஷிகள். அப்போ குறைஷிகளுடைய அந்த மொழி வழக்கு ஒரு முறையில் இருக்கும். அப்போ மொழி வழக்கு ஒரு முறையில் இருக்கும், அதாவது அந்த நடை ஒரு முறையில் இருக்கும். அதனால் ரசூலுல்லாஹ் அதை கேட்டிருக்க வாய்ப்பில்லை, மதீனால தான். எப்படின்னா ஒரு முறையில் ஓதி காட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும், இந்த முறையில் இந்த கபீலா இந்த கோத்திரத்தினர்கள் கஷ்டப்படுவாங்க. இந்த கோத்திரத்தினர் சிலருடைய நீங்கள் சில அதாவது இப்போ அந்த ஊர்வலமே இந்த ஊர்வலமே கிராத்துன்னு சொன்னவங்களோடு இதை கம்பேர் பண்ணிடக்கூடாது, சரியா? அது சும்மா அவங்க கற்பனையில் சொல்லிட்டு போனது, இது வஹீன்றது அவங்களுக்கு விளங்கலை. இப்போது நம்ம ஊர்வலமே இருக்குது, சில சொற்களை நம்மளால் மாற்றவே இல்லாது. பேச்சு வழக்கில் குர்ஆன் தான் அவருடைய நாக்கை மாற்றிருக்கு, இல்லைன்னா மாற்ற இயலாது. உதாரணமாக நீங்கள் எகிப்தியர்கள் மிஸ்ரிகளோட நீங்கள் பேசினே வழங்கும், நான் என்னையை பார்த்தெல்லாம் முகாஹித்னு சொல்லுவாங்க, முகாஹித் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதா ஜா நஸ்ருல்லான்னு குர்ஆனில் ஓதிட்டு தஃப்சீர் பண்ணுற டைமில் இதா கா அப்படின்வாங்க, அந்த ஜீமுக்கு கான்னு வந்துடும், மஸ்கித் அப்படின்வாங்க, ஜீமுக்கு மஸ்கித். அடுத்த பேசுகிறதுல அந்த பித்துல் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அப்படின்னா என்னடா, அதாவது தகூலுவ தஊல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காஃபை அலிஃபா ஹம்சாவா உச்சரிப்பேன், அந்த பித்துல் ஏ அப்படின்னா தகூல் ஏ, தகூல் தான் அது, நீ என்ன சொல்கிறன்றதுக்கு தகூல் அப்படின்னு தஊல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுரூக் அப்படின்னு ஹுரு அப்படின்னு ஹம்சாவில் என்ன செய்வாங்க, முடிப்பாங்க. இது அவர்களுடைய வளமைகளில் உண்டு. அதே போல் நம்ம ஊர்களில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது அந்த உருது வளமைகள் வந்தவங்க ஹாஃபிஸ் வழங்கிட்டா அல்லாஹ் ஹாஃபிஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது உருது வளமையில் உச்சரிப்புலையும் ஹாஃபிஸ்ன்னு தான் அதில் இருக்கான அந்த ஹாஃபிஸ்ன்ற உச்சரிப்பு அவங்களுக்கு என்ன செய்யும், வரும். அப்போது இந்த மாதிரியான உள்ளவங்களை குர்ஆனுக்கு ஃபஸ்ட்டாக எடுக்கிற சந்தர்ப்பத்தில் எழுத்து வடிவம் இல்லை, அவங்க உம்மியூன்கள், எழுத்துறதுக்கும் கஷ்டமான மக்கள், அவங்க குர்ஆனை இப்போ இப்படியே ஓதணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட வளமையான நடைக்கு எடுத்து ஓதணும்னா நிறைய என்ன செய்வாங்க, சிரமப்படுவார்கள் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன தெரியும். அதே போல் சில மொழி சொற்கள் இருக்குது, இப்போவும் நம்ம சிரமப்படுறோமா இல்லை, சொராத் ஓதுறதுக்கு, சொராத் ஓதுற, அதாவது சொராத் அல்லதீன் அப்படின்னு ஓதுறது சிரமப்படுறோம். அதனால தான் அந்த கிராத்தில் நீங்கள் பார்க்கலாம், சாதுக்கு பதிலாக சீன் போட்டு அதாவது குர்ஆன் ஓதுற முறை இருக்குது. சாது நீங்கள் ஓதுறீங்களே, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதாமல் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு சீனும் அங்கே என்ன செய்யலாம், ஓதலாம், அந்த இடத்துல சீனும் ஓதலாம். அப்போது இது ஒரு விஷயம். இப்போ அதே போல் எங்களுக்கு என்னது கஷ்டமானது இருக்குது, மஹ்தூபி அலைஹிம் அப்படின்னு நம்ம ஓதுவோம். என்ன தான் சொல்லிட்டாலும் அலைஹிம்மா அலைஹும்முண்டு வாரவங்க என்ன செய்வாங்க, இப்போ அந்த பேச்சு நடை அவங்கள்ட்ட அப்படியே இருந்து அலைஹும்முண்டு ஒரு கிராத் என்ன செய்து இருக்குது. அப்போது அது சிலருடைய நடைகளில் உண்டு. அதே போல் லாமுக்கு பதிலாக மீம் போடுறது. இப்போ உதாரணமாக நம்ம அல் கமர் அப்படின்றோம், இது குர்ஆனில் வந்ததை மட்டும் நான் உதாரணம் சொல்லலை, பொதுவான உதாரணங்களை சொல்கிறேன். அல் கமர் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களோட வளமைகளில் அந்த லாம் வராது. அல் கமர்னு அவங்க அலிஃப் லாம் உச்சரிக்கிற முறை இருந்தாலும் அல்லுக்கு லாமுக்கு பதிலாக என்ன, அதான் அப்படின்ற வார்த்தை அவங்களோட உச்சரிப்பில் வந்துடும். அரபுடைய நடைகளை நான் ஆரம்ப கால வளமைகளை சொல்கிறேன். அப்போ அப்போது அமினல் பிர் அஸ்ஸியாமு ஃபிஸ்ஸஃபர், பிரயாணத்தில் நோன்பு நோட்பது நன்மைகளில் உண்டா, இது அமினல் பிர் அஸ்ஸியாமு ஃபிஸ்ஸஃபர். அவங்க எப்படி அதை சொல்லுவாங்கன்னா அமினம் பிர்ரிம் அஸ்ஸியாமு ஃபிம் சஃபர், சரியா? அமினம் பிர்ரிம்
அம் சியாமு அமினம் பிர்ரிம் சியாமு ஃபிம் சஃபர்ண்டு. இவங்கள்ட்ட லாமை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சேர்த்துடலாம், குர்ஆனை வச்சு நாக்க பழக்கி சேர்த்துடலாம். ஆனால் ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் என்ன செய்வாங்க, சிரமப்படுவாங்க. அப்போ அமினல் என்றதை அமினம் அப்படின்னு இப்போ இப்படி உள்ளவங்க இருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்களை கபீலாக்கள் கோத்தரங்கள் என்று வார டைமில் இப்போ குறைசிகள் மட்டும்தான்டா அவங்கள்ட்ட ஒரு நடை இருக்கும். பல கோத்திரங்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அதில் இணைந்தார்கள். இப்போ இந்த மாதிரி இடங்களை எப்படி செய்கிறது, இந்த மாதிரி இடங்களோட முறைகளை எப்படி செய்கிறது. இப்போ பின்னால் வந்தவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இது வந்து இலக்கண பிழை, சொல்லு பிழை, அப்படி பிழை, எதாவது பிழைன்னு சொல்லிடுவாங்க. இலக்கணம் என்றது ஏற்கனவே பேசுகிற சமுதாயத்துடைய நடையை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், வகுப்போம். ரைட், இப்படித்தான் ஏற்கனவே ஒரு பழைய காலத்தில் பேசின மக்களுடைய நடையை வச்சு தான் இலக்கணம் வகுப்போம். அந்த மக்களுடைய நடைக்கு இலக்கணத்தை போட்டு நீ பிழை செஞ்சாயின்னு என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. என்னை வச்சு தான் உனக்கு இலக்கணமே, என்னை வச்சு தான் உனக்கு இலக்கணமேன்னு இருக்கும். அப்போ இலக்கணங்கள் பின்னால் வந்த விஷயங்கள் தான். இதனால தான் அதாவது சஹீஹுல் புகாரி அதே போல் சில இடங்களில் வந்து சில நடைகளை பார்க்கலாம், இலக்கணத்துக்கு பிழை மாதிரி விளங்க நம்ம போட்டிக்கிற இலக்கணத்துக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு காலத்தில் ஒரு கோத்திரத்தினர்கள் உபயோகித்த ஒரு நடையில் அந்த சொற்கள் வந்திருக்கும். விளங்கிட்டா, ஒரு நடையில் அந்த சொற்கள் வந்திருக்கும். இப்போ அந்த நடையே என்ன செஞ்சிருக்கும், மறுவிப்பு அந்த நடை இல்லாமல் இருக்கும். நம்ம போட்ட இலக்கண விதி மட்டும்தான் என்ன செய்யும், நின்றுட்டு இருக்கும். அப்போ அந்த இலக்கண விதிப்படி அந்த வசனங்களை பார்த்தா எல்லாமே என்ன பிழை. அந்த இப்போ இன்றைக்கு நம்ம எத்தனையோ மொழியை பிழைன்னு சொல்கிறோம், எத்தனையோ மொழி நடையை நம்ம என்ன செய்கிறோம், இது பிழை, அப்படி தமிழில் ஒரு நாள் என்ன செய்யாது, இருக்காதுன்றோம். ஆனால் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழில் வளமேல இருந்த எத்தனையோ விஷயங்களை நம்ம இன்றைக்கு பிழைன்னு சொல்லுவோம். அதான் நேற்று சொன்ன மாதிரி விகுதி இல்லாமல் முடிகிற ஒரு, அதுக்கெல்லாம் பழமையானது தான் அல் குர்ஆன் என்ற விஷயம். அப்போ ரசூல்லாங்க வந்து இதை தெரிஞ்சவங்க ரசூல்லாங்க. இப்போ நம்ம இந்த வழக்கு தெரியாமல் நம்மளுள்ள நிலைமை, இந்தியனுடைய நிலைமை வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் அணுகலாம். அப்போ ரசூல்லாங்க ஒரு முறையில் ஓதி காட்டின உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உம்மத்து வந்து என்ன இந்த ஒரு முறையில் ஓதிக்கொள்ளாது அப்படின்னு ரசூல்லாங்க சொல்கிறான் ஜிப்ரீல்கிட்ட. ரசூல்லாங்கிட்ட ஒரு முறையில் அப்போ ஜிப்ரீல்கிட்ட அல்லாஹ் தஆலா கேட்க வைக்கிறான். அப்படி ரசூல்லாங்களுக்கு ரசூலோட கருணையை வெளிப்படுத்துகிறான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு முறையுமே என்ன செய்கிறாங்க, அதை குர்ஆன் ஓதி கொடுக்குற சந்தர்ப்பத்தில் இன்னொரு முறையில் என்ன செய்கிறாங்க, ரசூல்லாங்களுக்கு ஓதுறாங்க. அப்போ அந்த சில இடங்களில் என்ன செஞ்சிருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயம் கஷ்டப்படக்கூடிய இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முழுமையாக அந்த குர்ஆனை திருப்பி என்ன செய்கிறாங்க, ஓதி கொடுங்க. அப்போ அதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. ரசூல்லாங்க அதையும் போதுமா சொல்ல, ஃபலம் அசல் அஸ்தஸீதுஹு, நான் இன்னும் போதாது, இன்னுமுள்ள முறைகளை ஓது. ஏன்னா அப்படின்னா கிராத்ன்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாயால் ரசூல்லாங்க கேட்கக்கூடியதான் கிராத், அவர்களுடைய இதில் வாரது தான் கிராத். அதனால் ரசூலாங்க நினச்ச மாதிரி இஜ்திஹாத் பண்ணி நீங்கள் இப்படி ஓதுங்க அப்படி ஓதுங்கன்னு சொல்ல இயலாது. அதனால் கேட்குறாங்க ஜிப்ரீல்கிட்ட. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹத்தன் தஹைலா சபாத்தி அஹ்ரூஃப், 7 முறையில் ஓதி காண்பிக்கும் வரைக்கும் என்ன செஞ்சேன், நான் கேட்டுக்கண்டே இருந்தேன். அப்போ அந்த 7 முறை மேலேயும் ஓதி காண்பிக்கப்படுகிறது. அந்த 7 முறைன்ட்டு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் 7 முறை இல்லை, சிரமப்பட முடிஞ்ச இடங்களில் அந்த 7 முறைகள் அல்லது ஒரு அல்லாஹ் பல கருத்து தரக்கூடிய அமைப்பிலான அந்த வசனம் அமையணும் அல்லாஹ் நாடிய இடங்களில் 7 முறைகள் அப்படி என்ன செய்யுது சொல்லப்படுகிறது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலாங்க அந்த 7 முறை எடுத்து சஹீஹுல் புகாரியில் 3219 இலக்கத்தை என்ன செய்கிறது வருகிறது. இதுதான் 7 முறை. இங்கே எங்கேயாவது 7 சஹாபியை வச்சு இந்த 7 முறைக்கு ஒரு சஹாபிக்கு கொடுத்து இன்னொரு சஹாபியை கொடுத்து நீங்கள் இந்த 7 முறையும் அடுத்த 7 பேருக்கு சொல்லிக் கொடுங்கன்னு அப்படி என்ன செய்யலை, வரல. 7 முறைமைகள். ஆனால் இந்த குழப்பம் வந்ததுக்கு ஒரு காரணம். அபூபக்கர் இப்னு முஜாஹித் என்ற ஒரு அறிஞர், இவர் வந்து அதாவது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் என்ன செய்கிறாருன்னா, மௌத்தாரா 4ஆம் நூற்றாண்டில், இவர் வந்து அந்த காலத்தில் பார்க்குறார் கிராத்து முறைமைகள் வந்து வித்தியாசமாக என்ன செஞ்சு போயிருக்குது. இந்த கிராத்து முறைமைகளை வந்தெல்லாம் என்ன செய்யணும், தொகுத்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்குறார். சரியா, அவர் என்ன செய்கிறார்னா 7 காரிகளை தெரிவு செய்கிறார். அவர் 7 காரிகளை தெரிவு செய்கிறார். இந்த 7 காரிகளை தெரிவு செஞ்சதுனால வந்த குழப்பம் தான் அந்த 7 முறையும் இந்த 7 காரியம் உண்டென்ற நினைக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. இப்னு முஜாஹித் என்றவர் தான் என்ன செய்கிறார், இதை வந்து அந்த புத்தகம் சபான்ற ஒரு புத்தகம் தொகுக்கிறார். இதுதான் பிரச்சனைக்கான காரணம்.